பெண்ணே பெண்ணே பெண்ணே. ஏய், இது வரைக்கும் உங்க அம்மாவை திட்டிருக்கேன். நடிகைனா நாய் பேய் கூட பிடிக்கும் சார். ஏன் நடிகைக்கு நாய் கூட பிடிக்கும். First of all, big thanks to Satyavati Films Tyagarajan sir, Sendil sir and my dear Arjun Tyagarajan. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் பிரபு சாலமன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். ஒரு ட்ரெயினில் ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன சீக்வன்ஸ் ட்ரெயினில் போய் எடுத்துகிட்டு வரணும்னாலே ரொம்பவே பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஃபுல் படம் ட்ரெயினில் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அதோட சக்ஸஸ் வந்து நீங்கள் இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் தம்பி ராமையா சார் அண்ட் அஸ்வின் அண்ட் கீர்த்தி சுரேஷ். முக்கியமாக ஒருத்தரை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசணும். தனுஷ் சார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 8 இயர்ஸ் பேக் அவரை ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்த்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். லைஃப்பில் நினச்சி பார்க்கல அடுத்து ட்ரெயினில் மீட் பண்ணுவேன், அவர் கூட நடிப்பேன் அப்படின்னு. அவர் கேரம் விட்டு இறங்கினார்னா அந்த பேண்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அந்த பையனாகவே பிஹேவ் பண்ணுவார். அதுதான் ரீசன் நினைக்கிறேன். பனகோலாவாசர் சொன்னார், எப்படி ஒவ்வொரு கேரக்டரும் மாறுறீங்க அப்படின்னு. ஸ்பாட்டில் வந்து ஒரு படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும்னா அது வந்து ஹீரோ அண்ட் டைரக்டர் கொடுக்குற ஸ்பேஸ். அந்த ஹீரோ வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அவர் பெரிய ஸ்டாராகவே பிஹேவ் பண்ணல. ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஐ ஷுட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் தி ஸ்பேஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முன்னெல்லாம் சூப்பர் ஸ்டார் பேரை சொன்னால் கலோடு கத்துவாங்க. இப்போ தம்பி தனுஷ் பேர் சொன்னா இந்த உயரம் அவர் சாதாரணமா அடையல. ஒவ்வொரு அணுமா எடுத்து வச்சிருக்காரு. தம்பி உன்கிட்ட ஒரு கேள்வி. அது ஒரு கேரக்டர் கொடுத்தா அது எப்படி அதுக்குள்ளேயே போய் வாழ்ந்துடுற அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரா இருக்கு. அந்த படத்துல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிரபு சாலமனுக்கு ஒன்று சொல்லலாம், இவ்வளோ பேரை போட்டிருக்காரு. நான் கண்ணுக்கு தெரியலையா, ஒரு போர்ட்டராகனு போட்டிருக்கலாம். சரி, ஒன்று வெளியே வந்து வச்சுக்கிறேன். ஆனால் சூப்பரான படமாக தயாரித்த சத்யஜோதி தியாகராஜனுக்கு, சரவணனுக்கு, செந்தில், அர்ஜுன் அடுத்த ஜென்ரேஷன் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் தான் உங்கள் டைட்டில் வருது. அதுக்கே நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்தது இமான் வந்து இமானும் இந்த யுகபாரதியும் சேர்ந்த உருக்கி எடுத்துறாங்க 2 பேரும் பாடல்களை போட்டு. அதாவது ஒரு மெலடி பாட்டு போட்டால் அந்த மெலடி தான் வந்து லாங் டியூரேஷனுக்கு நிற்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாங் டியூரேஷன் கண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப நாட்களுக்கு அந்த பாடல் மறையாமல் இருக்கிறது. கண்ணன் சொன்ன இன்னொரு விஷயம், அவர் பாடலே அவரே போட்டியாளராக நினச்சி அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீர்த்தி, நாங்கள் 80s குரூப்லேருந்து வந்து அவங்க அம்மா எங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த குரூப்லேருந்து வந்து அடுத்த ஜென்ரேஷன் கீர்த்தி. முதல் படம் நிறைய படம் இருந்தது. நானும் ஒரு படம் எடுத்தேன், அது லேசாக தடங்கள் இருக்குது. ஆனால் ரஜினி முருகனில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் யதார்த்தமான இன்னொரு ரேவதி உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருப்பார். எப்போதுமே ஹீரோயினுக்கு பிரபு சாலமன் படத்தில் நான் கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவம் இதுலேயும் இருக்குது. இதில் முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறது அந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே அந்த ட்ராவலிங் வந்து படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்டன் சிவா சொன்ன மாதிரி அதில் ஃபைட் வைக்கிறது, அதில் சாங் வைக்கிறதுங்கிற போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாங்கில் பார்த்தோன்னா அவ்வளோ உயிர்ப்பாக இருக்கிறது. அடுத்தது இந்த படத்தில் நடித்த ராமையா, இமான் அண்ணாச்சி, படவா கோபி மற்றும் கணேஷ் வெங்கட்ராமன், நிறைய பேர், பிரேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து அதுக்கு முக்கியமாக சொல்கிறது என்னுடைய நண்பர் சத்யஜோதி தியாகராஜனுக்கு தான் தெரியும். நல்ல கதைகளை தேடி போய் பிடித்து எடுக்கும் அவருடைய கெப்பாசிட்டி தான். அந்த கெப்பாசிட்டி வந்து இத்தனை வருஷ பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றிருக்கு. அதுக்காக அவருக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். செல்வி அம்மா, உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு விடைபெறுறேன். தனுஷ் வாழ்க. சத்யஜோதி தியாகராஜன் சத்தியத்தின் மறுபக்கம் அவர் தயாரித்த படம்.
பிரபு சாலமன் வந்து கடவுள்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இந்த கூட்டத்தில் தனுஷ் சார் வந்து நான் வந்து திருடா திருடி படம் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். அப்பவே அவரோட திறமை தெரியும். அப்போ வந்து ரோப்போ கயிறோ கட்டி பண்ணல, அவர் தன்னோட உயிரை கூட துச்சமாக மதித்து திருச்சியில் ஃபைட் பண்ணோம். அந்த படம் ஏலம் போட்டாங்க. தமிழ்நாட்டிலே உலகத்தில் ஏலம் போட்டு வித்த முதல் படம் திருடா திருடி. அந்த வெற்றி தனுஷ் தார மட்டுமே சேரும். அந்த ராசி உள்ள மனிதர், நல்ல மனிதர். நீங்க கை தட்டினால நான் சொல்றதை கூட மறந்துடுவேன் போல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, தனுஷ் சார் இன்னைக்கு வந்து உலக தரம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகர். அவர் உள்ளத்துல நல்லவன், அப்படி பொல்லாதவன் படம் கொடுத்தா கூட அவர் நல்லவன், அவர் வல்லவன். அவரை மாதிரி யாருமே ஒரு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்து எப்படி அடக்கமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இது மாதிரி உட்காரவே முடியாது. ஒரே ஒரு படம் பண்ணா கூட சட்ட காலரை தூக்கி விட்டு போற சினிமா. ஆனா இவ்வளவு வெற்றி படம் 30 படம் பண்ணிருக்கேன் தனுஷ், 10 300 படம் நீங்க பண்ணணும். 300 படம் நீங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கணும். எனக்கு தனுஷ் சார் சின்ன குழந்தையிலே தெரியும். நான் அவங்க அப்பா கிட்ட நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் தனுஷ் சார் ரொம்ப குழந்தையா தான் இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள விருட்சமா இப்படி ஒரு இமயமலையா, இப்படி ஒரு சூரியனா, இப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறது எனக்குலாம் தெரியல. ஆனா திருடா தேடி படம் பார்க்க போக மட்டும் தெரிஞ்சு அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வராரு. அவரை யாராலும் அடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகரா வருவார் நினைச்சேன். அது நடிகரா வந்துட்டாரு. தனுஷ் சாருக்காக இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் அவர்களுக்கு நீங்க இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ், இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் அப்படின்னு உங்க குலமொழியமா அவரை ஒழுப்பி தமிழ்நாடு மட்டுமல்லாம அகில உலகமும் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடரி மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க 2 பேருக்கு மத்தியில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான். என்னால் அப்படி பேச முடியாது இந்த நேரத்தில். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நன்றி. பிரபு சார் நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்துட்டு டப்பிங் பேசுகிறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நல்லா பண்ணுவேன் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தனுஷ் சார் கூட ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசை. ஆனால் கூட நடிக்கலை. அந்த படத்தில் நடிச்சிருக்கனே தவிர சார் கூட காம்பினேஷன் இல்லை. சீக்கிரமே நடிக்கணும். இப்போ சமீபத்தில் நடிகர்களில் நம்ம முன்னாடி பழைய படங்கள் எடுத்து போட்டு பார்ப்போம். சில விஷயங்கள் கற்றுக்கணுன்னா இப்போ சமகாலத்திலேயே நமக்கு ஒரு நடிகர் வந்துட்டார் தனுஷ். அதனால் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணாலும் அவரை பார்த்து கற்றுக்கலாங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ். தொடரி வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்பவுமே நான் பேச வந்தால் கொஞ்சம் சென்டிமெண்ட் கூட இருக்கும். ஒரு சென்டிமெண்ட்டான சுச்சுவேஷனில் பேச வரேன். சத்யஜோதி தியாகராஜன் அவர்களும் சரவணன் அவர்களும் எனக்கு 30 ஆண்டு காலமாக தெரியும். என்னுடைய கிழக்கு வாசல் அவர்கள் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு படமும் வந்து அவங்க தயாரிக்கும் போது ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. என்ன தான் கதையில் என்னென்ன தான் பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமா அப்படி போட்டு ஒரு டைரக்டரை உருக்கிடுவாங்க. ஆனால் அந்த விஷயம் இவர்கிட்ட நடக்கலை. ஏன்னா இவரே தனிப்பட்ட முறையில் ஒரு மிகச்சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட புதிய தயாரிப்பாளர்களாக செந்திலும் அர்ஜுனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சத்யஜோதி நிறுவனத்தோட இளைய தலைமுறை தயாரிப்பாளர்கள். அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம், நான் சினிமாவுக்கு வரும்போது ஏவிஎம், ஜெமினி இதெல்லாம் ப்ரொடக்ஷனில் இருந்தது. இப்போ இல்லை. ஆனால் சத்யஜோதி இருக்கு. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வருஷம் ஒரு படம் நிச்சயமாக ஒரு பெரிய படத்தை பண்ணணுன்றது என்னுடைய ஆசையை தெரிவிச்சுக்கிறேன். பிரபு சாலமன் ஒரு மிகச்சிறந்த மனிதர். அதாவது ரொம்ப உண்மையான, ரொம்ப நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதர். நான் ரொம்ப வியப்பதுண்டு. ஏன்னா சில டைம் நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் என்னை நடிக்க வச்சுருக்காரு.
வரும்போது ரொம்ப முக்கியமான கேரக்டர் உங்கள் கேரக்டர் தான்ட்டாங்க. ட்ரெயின் வரும்போதெல்லாம் நான் இருப்பேன், அவ்வளோதான். அது எந்த கேரக்டர்ன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. ட்ரெயின் ஃபுல்லாக நான் இருப்பேன், நான் இல்லாமல் ட்ரெயின் இல்லை. தனுஷை விட பெரிய கேரக்டர். என்ன ஒருத்தர் சத்தத்தையே காணோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தனுஷ் அவர்களை பற்றி சொல்லணுன்னா, என் தம்பி, என் மனைவியோட ஊர், என் அன்பு சகோதரர் கஸ்தூரி ராஜாவுடைய அன்பு பிள்ளை, ரஜினி விட நல்லா ஃபைட் பண்ணக்கூடியவர், கமலை விட நல்லா நடிக்கக்கூடியவர், அவ்வளோதான். ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து ஏதோ ஒரு வாய்ப்புக்காகவும் நான் அதுவும் சொல்கிறேன், உனக்கு அல்வா கொடுக்கறதுக்காகவெல்லாம் இல்லை, உண்மை அது. அதை ஒவ்வொரு படத்தின் மூலமாகவும் நிரூபித்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி, இளைய சூப்பர் ஸ்டார். எல்லா தகுதிகளும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவிலேயே உண்மையான யதார்த்தமான ஒரு நடிகர்னா தனுஷ் தான். அவரை போல ஒரு நடிகர் உருவாவது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு இளைஞனும் தனக்குள்ள ஒரு தனுஷை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான்றது தான் உண்மை. நான் எங்கே போனாலும் நிறைய பசங்களை பார்க்கும்போது தனுஷ் சார் மாதிரியே ஒரு ஸ்டைலை பண்ணிட்டு, யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபார் குட். ஒரு மிகச்சிறந்த ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் ஒரு முன்னோடியாக நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி கதாபாத்திரங்களை நீங்கள் எடுத்து செய்யணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும். வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தோட இன்றைக்கி கதாநாயகன் நம்ம அன்பு தம்பி, அதாவது மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள். அவருடைய ஒவ்வொரு பாடல்களையும் நான் பாட்டு கேட்டுட்டு, அடடா இந்த பாட்டை நான் எழுதியிருக்கக்கூடாதான்னு நினைப்பேன். அந்த மாதிரி இளையராஜாவுக்காக மட்டுமே பாட்டு எழுதிய நான் இன்னொரு இசையமைப்பாளருக்கு பாட்டு எழுதணும்னு நினச்சதில் முதல் ஆள் அவர் தான், இமான். ஏன்னா மிக அற்புதமான ஒரு இசைக்கலைஞர். உணர்வுகள் உள்ள பாட்டு, அவர் கொடுக்குற பாட்டில் உணர்வுகள் இருக்குது. ஏன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் இன்றைக்கும் என்றைக்கும் சாகா வரம் பெற்ற பாடல்களாக இருக்குதுன்னா, அதில் ஒரு உணர்வு இருக்கும். அது எங்கேயோ அடிமனசில் போய் நெருடி இருக்கும். ஒரு சாதாரண டியூன் கூட அவருடைய இசையில் வந்து அப்படியே நம்மளுக்கு உள்ளே போய் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இசையமைப்பாளராக உருவெடுத்திருக்கும் இமான் அவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் இந்த படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ரொம்ப என் சகோதரன் துன்புறுத்தி இருக்கிறாருன்னே சொல்லலாம். அவங்க அந்த இன்பத்தை விரைவில் இந்த படம் வெளியிட்ட உடனே மிகப்பெரிய வெற்றியின் வரும்போது அந்த துன்பங்களினுடைய ஒரு விடுதலையாக மிகப்பெரிய இன்பத்தை அடைய வேண்டிய ஒரு கட்டம் வந்துருச்சு. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் அவர் என்ன கஷ்டப்படுறாருன்றதை நான் கூட டைரக்டராக பொதுவாகவே நான் கேமரா ஏங்கிள் வைக்கும்போது நான் ரொம்ப சிரமப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னுடைய கிழக்கு வாசலும் சரி, சின்ன கவுண்டர் படம் எடுக்கும்போதும் சரி. ஆனால் என்னை விட 100 மடங்கு கஷ்டப்படுற ஒரு இயக்குனரை பார்க்கும்போது நான் அப்படியே ஆடி போயிட்டேன். We have to give a very big hand to பிரபு சாலமன். Really, it's very great of பர்சன். அதாவது ஒரு படம் பண்ணுறப்ப நான் கூட சொன்னேன், என்னப்பா ஒரு 3 படம் பண்ணலாமே, நீ ஒரு படம் பண்ணுறதுல 3 படம் பண்ணி வியாபாரம் பண்ணி காசு பண்ணிடலாமே அப்படின்னு கூட நான் கேட்டேன். அது நீங்கள் எப்படி சார் ஒவ்வொரு படம் தானே சார் பண்ணீங்க, என்ன ஏன் சார் அப்படி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆக எ கமிட்டட் கிரியேட்டர், லிவ் லாங், காட் பி வித் யூ மை டியர் பிரதர். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக அந்த கீர்த்தி, அது சிரிப்பை பார்த்தாவே எல்லாரும் விழுந்துருவாங்க. கீர்த்தியோட நான் நடிக்கிற 2வது படம் இது. ஆக மொத்தம் தனுஷை விட அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஆர்வி உதயகுமாருக்கு நீங்கள் ஒரு கை தட்டிட்டு, அது என்னன்னே நான் சொல்லலை, இன்னும் படத்தில் பார்த்துக்குங்க. நன்றி. இந்த படம் வெற்றியடை வாழ்த்துக்கள். நன்றி. இனிய நாள் இது. தொடரி படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கும் முன்னேற்றத்திற்கு காண வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு என் அகமகிழ் காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3 பேரை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். முதலில் சத்யஜோதி தியாக சார் அவர்கள். ஒரு பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, திட்டமிடல், செயலாற்றுதலுக்கு உதாரணம் சத்யஜோதி தியாக சார் அவர்கள். அவரது அலுவலகத்தில் இந்த படத்தினுடைய ஒரு 5 நிமிட காட்சியை பார்த்தேன். சார், தயவு செய்து வியாபாரத்தை இப்போ ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த பாடல் வெளியீட்டு விழாவும் முன்னேற்றத்திற்கு பிறகு ஆரம்பிங்கள். இந்த படம் 50 கோடியை தாண்டும் சொன்னேன். அது நிச்சயமாக நடக்கும். அதற்கு மெனக்கடல் தம்பி பிரபு சாலமன். எப்பொழுது பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் நெஞ்சத்தில் கை வைத்து அவர் பேசும் பாங்கு உண்மையிலேயே அடக்கத்தின் சொரூபம் என்று சொல்லலாம். தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், என்ன கிராண்டியர், ஆனால் தயாரிப்பாளர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய தம்பி சாலமன் பங்கு மிகப்பெரிய பங்கு, அளப்பரியது. தம்பி தனுஷ் எதிர்காலத்திலே தமிழ் சினிமாவும் அல்ல உலக சினிமா தரத்துக்கு ஒரு உயரிய பிள்ளை தம்பி தனுஷ். உண்மையிலேயே ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற தாயாக இருந்து அவரை வடிவமைத்த எனது பாசத்துக்குரிய சகோதரர் கஸ்தூராஜா அவர்கள் புதல்வன். உண்மையிலேயே என்ன அருமையான படைப்பு, என்ன அருமையான வெளியிடுதல். உதாரணத்துக்காக ஒரு 4 தினங்களுக்கு முன் தயாரிப்பாளர் சங்கத்துக்காக இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஒத்துத்தந்து அதற்காக பின்னணி பாடகர் பாசத்துக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் இல்லத்தில் நானும் சத்யஜோதி தியாகராஜனும் சந்தித்தோம். அந்த நிகழ்வில் அந்த நாள், அந்த காலம் மறக்கவே முடியாது. தம்பி தனுஷை பற்றி நாங்கள் பேசிய பேச்செல்லாம் எதிர்காலத்திலே நடிகர் திலகத்துக்கு பிறகு ஒரு நடிகர் அவருடைய பாதையிலே படம் போட்டு தடம் போட்டு ஆணித்தரமாக நடந்து வருகிறார் என்றால் அது தம்பி தனுஷ் அவர்கள்தான். யதார்த்தமான நடிப்பு உண்மையிலேயே மனதில் பதியம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு சுந்தர கலவின்னு கூட சொல்லலாம். ஒரு புரட்சி தலைவரும் நடிகர் திலகமும் சேர்ந்த ஒரு சுந்தர கலவையாக தம்பி தனுஷ் அவர்கள் பராமரிக்கிறார். ஆகவே இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாசத்தையும் அன்பையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராங்கூட எப்ப பாரு கேட்டிங்கு, 10 பேரு வச்ச அத்தா கூட ஃபைட்டிங்கு. போனும் ஸ்மார்ட்டா ஆச்சு, உன் வாழ்க்கை வேஸ்டா போச்சு. வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் தேடி போய் வச்சுக்கிற ஆப்பு அத்தனையும் டூப்பு, வச்சுக்கிற ஆப்பு அத்தனையும் டூப்பு. மனுஷனும் பேசுன காலம் போயே போச்சு. ஐ அதெல்லாம் வேலைக்கு படத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு. அப்புறம் அவன் சிங்கப்பூர் வந்து என்ன சொல்கிறான், இனிமேல் எண்ணெய் கத்திரிக்காய் செய்வாங்க. நாங்கள் திடீர்னு ஊரை விட்டு தூக்கின்னு போய் கல்லிடை குறிச்சி அங்கே விட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு. என்ன, ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சலில் இருப்போம் இந்த மாதிரி மூஞ்சிங்களை பார்க்கும்போது.